நம்முடைய துணை முதலமைச்சர் கூட சொன்னார், உண்மையான எங்களுடைய எதிரிகள் அதிமுக தான், அதிமுக நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அது 100% உண்மை. ஏன்னா 100% வாய்ப்பு இருக்குது பிஜேபி அதிமுகவை சாப்பிட்டு விடுவாங்க, கைப்பற்றுவாங்க. ஆமாம், தினகரனை கூட வச்சிருக்கிறது அதுக்காக தான், ஒரு செக் வைக்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு சரியான நேரத்தில் எடப்பாடியார் பலவீனப்பட்டால் இவரை தூக்கி விளையாடலாம், இன்னும் புதிய சக்திகளை கொண்டு வரலாம். ஆனால் இபிஎஸ் அவர் எதிரிகளை ஃபுல்லாக அவரோட காய் நகர்த்தல் வந்து ரொம்ப சரியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அவரோட தேர்தல் உத்திகள் அந்த கட்சியை கைப்பற்றுவது, அடுத்தடுத்து அவரோட நிலையை வந்து அவர் பயன்படுத்தி நாடாளுமன்ற தேர்தல் மற்றவங்க யாரும் அவங்க கூட இருக்கிறவங்க யாரும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணல. இதெல்லாம் முன்முயற்சி. ஒரு நல்ல தலைவருங்கிறத மாற்று கருத்து இல்லை. ஒரே விஷயம், நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு தெளிவான முடிவு எடுத்தார். ஏன்னா மதவாத சக்திகளை தமிழ்நாட்டுக்கு விட்டுறக்கூடாது. அவர் முடிவெடுத்த போது எல்லாரும் கூட இருந்தாங்க. நம்முடைய ஜெயக்குமாரோ அல்லது சிவி சண்முகமோ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பாருங்கள், எவ்வளவு தீவிரமான தீர்க்கமான கருத்துக்களை ஒரு மதவாத சக்திகளுக்கு எதிராக சொன்னாங்க. இன்றைக்கு எல்லாம் அடங்கி போய் வேற வழி இல்லாமல் எனக்கு தலைகுனிந்து நிற்கிறார்கள். பட் அவர்களுக்குள் உண்மையான அதிமுகவர்களுக்குள் ஒரு உணர்வு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ டிடிவி இங்கே போய் நிற்கும்போது டிடிவி கட்சிக்குள்ளே ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கு. இதுதான் யதார்த்தம். சரியா, இன்னைக்கு ஒரு 3 மாவட்ட செயலாளர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. உண்மை. இதுல ஐயா சொல்றதுல வந்து ஒண்ணு என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கொள்கை வேறுபாடு இல்லைங்கும் போது, அப்படிப்பட்ட காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி வச்சிருக்கும் போது அதிமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதான் எடப்பாடி திருப்பி ஸ்லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும். பாஜக வந்து நேரடியா சிஏஏ, நேரடியா வக்ஃபு வாரியம், நேரடியா அது போன்ற சட்டங்களை வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக நேரடியாக கொண்டுருவாங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் பொதுவாக ஒரு கருத்து கேட்பாங்க, சட்டத்தை கொண்டுருவாங்க, நிறுத்தி வைப்பாங்க. இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துறதுனால ஒரு நேர் எதிரி அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அதாவது வந்து இன்னைக்கு நம்ம ஒன்று என்ன மறந்துடுறோம்னா, மத்தியிலே ஆகட்டும் மாநிலத்திலே ஆகட்டும் நம்ம ஆட்சியாளர்களை எதற்காக தேர்ந்தெடுக்கிறோம்? சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கா? அவங்களுடைய கொள்கைகளை செயலாக்கம் பண்ணி சட்டங்களை ஏற்றத்துக்கு தான். அவங்க கொள்கைகளை செயலாக்குறது, அவங்க சட்டங்களை ஏற்றத்துக்கு தான். மக்களுடைய திட்டங்களை இல்ல 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 சொல்றது. திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திராவிட கொள்கையை சட்டமாக்குனாங்களா இல்ல உங்களுக்கு எனக்கும் பிடிச்சதாக்குனாங்களா? இல்ல, ஒவ்வொரு கட்சியோட விருப்பமா இருந்தது சார். அது என்ன தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் திராவிட சித்தாந்தவாதிகளா? கிடையாது. இல்ல, பெரும்பாலான ஒரு மாநிலத்தை காமிங்க, ஒரு சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய இந்த மாநிலம் பூரா அவளையாங்க ஒரு யூனியன் டெரிட்டரி காமிங்க. பாண்டிச்சேரி காமிக்க முடியுமா உங்களால? அது பூரா திராவிட சித்தாந்தம்னு இல்ல அது பூரா பாரதிய ஜனதா சித்தாந்தம்னு ஒரு இடத்த ஒரு ஊரை காமிக்க முடியாது. அப்படிப்பட்ட பல்வேறு சிந்தனைகள் கொண்ட பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் தான் எல்லா இடத்துலயும் வாழ்றது. அப்போ இந்த இடத்துல பாரதிய ஜனதாவை மட்டும் குற்றம் சொல்றது எந்த வகைத்துல நியாயம் தான் கேட்கிறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய கருத்தியலை கொண்டு அவங்க என்னென்ன திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் கொண்டு வருவாங்க. சட்டத்துக்கு புறம்பா கொண்டு வரக்கூடாது. நீங்க ஒரு ஆட்சியில நீங்க ஆறும்போது இப்ப காங்கிரஸ் இருந்துச்சு, எமர்ஜென்சி சட்டப்பூர்வமா கொண்டு வரப்பட்டதா? அப்ப இதெல்லாம் தான் நம்ம கேள்வி கேட்கணும். அப்ப நம்ம எதை கேள்வி கேட்கணுமோ அதை விட்டுட்டு நம்ம இல்லாத ஒரு ட்ரிவியல் சப்ஜெக்ட் எடுத்துட்டு போய் மாட்டிக்க கூடாது. அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆட்சியாளர்கள் எதுக்கு? அவங்க வந்து சும்மா வந்து இருக்கிறதுக்கு இல்ல, சட்டம் ஏற்றதுக்கு தான் அவங்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப அவங்க அவங்களுடைய ஆட்சியில சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த மாதிரி சட்டங்களை அமெண்ட்மெண்ட் பண்றதுனால அது சரியான சட்டங்களா இல்ல? நாடு முழுவதும் ஒரு வேளாண் சட்டம் கொண்டு வந்தா கிட்டத்தட்ட 2 வருஷம் போராட்டம் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு அதை மாத்துறாங்க. ஒரு சிஏஏ சட்டம் கொண்டு வந்தா அதுக்கு நாடு தழுவிய அளவில் பல ஆண்டுகள் போராட்டம் நடத்துது. அதன் பின்னர் அதை அமல்படுத்துறாங்க. எல்லா கலசங்கத்துக்கும் உண்டது. இப்ப திமுக இன்னைக்கு தொழிலாளர்களுடைய நேரத்தை மாற்றி எல்லாரும் போராடணும், அது வேண்டாம் வாபஸ் வாங்கலையா? அது அசம்பிளிலே மாத்திட்டாங்க. வெளியில வந்து போராட்டம் இல்ல, அவங்க அசம்பிளில கொண்டு வந்து எதிர்க்கிறதுக்காக மாத்திட்டாங்க. அவசியம் இல்லையே. திமுக வித்ரா பண்ணிரும், பிஜேபி வித்ரா பண்ணாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் வொர்க்கிங் இருக்கு. திமுக மாதிரி ஏன் பாரதிய ஜனதா வேலை பார்க்கல, காங்கிரஸ் மாதிரி ஏன் அண்ணா வேலை பார்க்கல கேட்கல. அது மக்கள் தான் அது முடிவு பண்ணணும். நான் நிறைவா மட்டும் கேட்குற அந்த இதோட இந்த அரசியல் சட்டங்களோட நிறைவாக நம்ம வந்து இந்த தேர்தல் களத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் மாநாடு இந்த கள நிலவரத்தை மாற்றி இருக்குதா? இவங்க 2 பேருக்கும் இடையான போட்டியா? கட்டாயமா இது வந்து ஒரு பெரிய, ஏன்னா ஒரு 45 நிமிஷம் அவர் மோடி ஐயா அவர்களுடைய பேச்சு வந்து அந்த சிஎம்சிங்கிறார், கரப்ஷன் மாஃபியா அண்ட் கிரைம். அப்ப அந்த மாஃபியா, ட்ரக் மாஃபியானால இன்னைக்கு தமிழகத்தினுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு வந்து பெற்றவங்க கண்ணு முன்னாடியே சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு,
அப்ப இங்க இருக்கிறவங்க பூரா ஒரு இந்த மத்திய மூணுமே ஒரு அரசாங்கம் பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திருக்கீங்களா இந்த முறை? எது? கிரைம் மாஃபியா கரப்ஷன் இது ஏற்கனவே எல்லாருமே பேசிக்கிட்டு இல்ல ஆட்சி இருக்காங்க. மாற்றத்துக்கான ஒரு அலையா இருக்குன்னு சொல்றீங்களா? பின்ன இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களே போய் இங்க 4 லட்சம் கோடி இல்ல, பேசியிருக்கிறாங்க. ஊழல் நடந்திருக்குதுன்னு போய் இங்க கொடுத்துட்டு வராரு கவர்னர் கிட்ட. இருக்கு. இப்ப கண்டிப்பா இது வந்து பெரிய அளவுக்கு ஊழல் இருக்கு. இன்னைக்கு நீங்க இப்ப கஞ்சா வந்து முன்னாடி எல்லாம் இல்லையா, இருந்துச்சு. இலைமறைவு காயா எங்கேயோ இருக்கும். இன்னைக்கு சாதாரணமா பாத்தீங்கன்னாக்கா வீதிக்கு 4 கடை பொட்டி கடை வாங்குற மாதிரி இன்னைக்கு வந்து கஞ்சானா எங்க வேணா கிராமத்துல கூட இன்னைக்கு கிடைக்குதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னைக்கு சற்றேறக்குரிய 35 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சற்றேறக்குரிய 65% மக்கள் தொகை. அப்ப இந்த மக்களை பூரா நீங்க போதைக்கு அடிமையாயிட்டு எந்த வளத்துல நீங்க வந்து தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வரீங்க? மாற்றத்துக்கான அதனால அவர் மோடி பேசும்போது என்ன சொல்றாரு? இதா இருக்கு விக்சித் பாரத்ங்கிறது இல்லாம விக்சித் தமிழ்நாடுன்னு பேசுறாரு. அப்ப அந்த விக்சித் தமிழ்நாடு அடையணும்னா போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை வந்து உண்டாக்கணும். அதே மாதிரி மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகள்ல இருந்து அதிகமான முதலீட்டை ஈட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து இணக்கமான சூழ்நிலை இல்லாதனால பல இடத்துக்கு தமிழ்நாடு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம கூட ஒட்டு வரக்கூடிய மாநிலங்கள் இணக்கமான மாநில அரசும் மத்திய அரசும் இருக்கும் போது அதிகமான வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. அதுக்கு இவங்க முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு என்டிஏ ஆட்சிக்கு வந்தா என்னென்னலாம் செய்ய முடியுங்கிறது சொல்றாரு பெரிய அளவுக்கு. ஓகே சார், ஓகே சார். தமிழ்நாடு தெரிஞ்சவர் உண்மையிலே தொழில்துறையில முதலீடுகளை ஏற்பதில் பின்தங்கி இருக்கிறதா? இன்னொன்னு போதை பிரச்சனை தமிழகம் முழுவதும் பரவி இருப்பதனால் வந்து மக்கள் வந்து பெரும் அவதிக்குள்ளா இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு குற்றச்சாட்டு ஆரம்பத்திலே இருக்கு. இது உண்மையிலே அந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு பிரச்சனைகளாக இருக்குதா இல்லையா? நிறைவா மக்கள் சொல்லுங்க. இன்றைய நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு கட்டாய கல்யாணம். மிகப்பெரிய டேஞ்சர் என்னன்னா அதிமுகவை வீழ்த்தி பிஜேபி தலையெடுப்பதற்கான எல்லா அறிகுறிகளும் இன்றைய கூட்டத்தில் இருக்கின்றன. மிக முக்கியமாக பிரதமர் மோடி அவர்கள் 5-6 முறை சொல்லிவிட்டார் பிஜேபி தலைமையினால என்டிஏ ஆட்சி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த எடப்பாடியாரால் இதுக்கு எதிராக முணுமுணுக்க கூட முடியாது. இதுதான் யதார்த்தம். இது அதிமுகவினருக்கும் மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் என்டிஏ தான் தலைவர், என்டிஏ தலைவர் இபிஎஸ் சொல்லிட்டாங்களா? பியூஷ் கோயல் எல்லாருமே சொல்லிட்டாங்க. பியூஷ் கோயல் சொன்னார். இன்றைக்கு பிரதமருடைய உரையை கேளுங்க, 5-6 முறை சொல்லியிருக்கிறாரு பிஜேபி என்டிஏ கூட்டணி. எல்லா ஸ்டேட்டும் பேசுறதால ஒரு ஃப்ளோல பேசுறாரு. என்டிஏங்கிறது வந்து அவர் மத்தியில கூட அதை கூட அடிப்படை பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டை வளர்ச்சிக்கு நோக்கி கொண்டு செல்றதா அல்லது ஏற்கனவே ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கு இல்லையா, நிதி கொடுக்காம என்ன ₹1 கொடுத்தா 29 காசு தான் தருது. ஆனால் யூபிக்கு ₹3, பீகாருக்கு ₹7 கொடுக்குது. இந்த வகையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையே பிஜேபி தான். தொடர்ந்து அந்த முட்டுக்கட்டை போடக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டின் ஆட்சியை கபலீகரம் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய கவலை. ஓகே, நன்றி சார்.